Hello guys, again welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன்ல பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்றத பொறுத்தவரைக்கும் both salaried person and self employed person சொல்லிட்டு ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம். அதே சமயத்துல இவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா மென்ஷன் பண்ணிருக்கக்கூடிய ஒரு டீடைல்ஸ் அப்படின்னு பார்க்க சிபில் ஸ்கோரை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய லோன் அப்ரூவல் அப்படிங்கறத பாதிக்காது அப்படிங்கறத போட்டுருக்காங்க. சோ பர்ஃபெக்ட்டான கிரெடிட் ஸ்கோர் இல்ல அப்படினாலும் தாராளமா அப்ளை பண்ணலாம். அது உங்களுடைய லோன் அப்ரூவலை பாதிக்காது அப்படிங்கறத தெளிவா இவங்களுடைய வெப்சைட்ல போட்டுருக்காங்க. இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் ரொம்ப வருஷமா பிளே ஸ்டோர்லயும் அவைலபிளா இருக்காங்க. தென் ஒரு டைரக்ட் RBI ரெஜிஸ்டர்ட் NBFC னுடைய அப்ளிகேஷனாவும் இருக்காங்க. ஓகே கைஸ், இப்போ இந்த அப்ளிகேஷன் வழங்கக்கூடிய லோன் டீடைல்ஸ் என்ன, இந்த அப்ளிகேஷன்ல அப்ளை பண்றதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் இருக்கணும், ரெக்யூர்ட் டாக்குமெண்ட்ஸ் என்ன, இந்த மாதிரி A to Z கம்ப்ளீட்டான டீடைல்ஸை நான் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல நோ மோர் அப்படிங்கிற டைட்டிலுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க்ல கொடுத்துருக்கேன். ஸோ இன்ஸ்டன்டா இந்த அப்ளிகேஷன் பத்தின டீடைல்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்க் கிளிக் பண்ணி ரீட் பண்ணியும் தெரிஞ்சுக்க முடியும். அதர்வைஸ் நீங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுக்க வேண்டியது நாம ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. ஸோ நம்ம பார்க்கக்கூடிய இந்த கம்ப்ளீட்டான விஷயங்கள் அப்படிங்கிறதுமே ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் அண்ட் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ் மட்டும்தான். இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகே கேஸ், இந்த ஃப்ளெக்ஸ் சேலரி இன்ஸ்டன்ட் லோன் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் 2017 இருந்தே பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்காங்க. இதுவரையிலும் 1 கோடி நபர்களுக்கு மேல இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட்ஸ் அப்படிங்கிறது பண்ணிருக்காங்க. அதுல 62,000 பேர் கொடுத்த ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறது 4.2 இருக்கு. இப்போ டிஸ்கிரிப்ஷன் டீடைல்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இவங்களுடைய டிஸ்கிரிப்ஷனுக்கு வந்தோம் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன்ல சேலரிடு பர்சன் அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன் சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமே லோன் அப்படிங்கிறது தரதா போட்டிருக்காங்க. அதுக்கு கீழே இவங்க விவிபி இந்தியா பினான்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கக்கூடிய ஒரு RBI ரெஜிஸ்டர்ட் NBFC கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் லோன் கொடுக்குறாங்க. சேம் டைம் இந்த அப்ளிகேஷனை ரன் பண்றவங்களே அவங்க தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் RBI ரெஜிஸ்டர்ட் NBFC னுடைய ஓன் அப்ளிகேஷன் தான். அதுல எந்த ஒரு டவுட்டுமே தேவையில்லை. இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷன்ல இருக்கக்கூடிய ஹைலைட்ஸ் அப்படின்னு பார்க்க ஈஸியான லோன் அப்ளிகேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது இருக்கு. வித்தின் 5 மினிட்ஸ்ல அப்ளை பண்ணிக்க முடியும். லோன் அப்ரூவல் அண்ட் டிஸ்பர்சல் பொறுத்தவரைக்கும் இன்ஸ்டன்டாவே வித்தின் மேக்ஸிமமா 24 ஹவர்ஸ்க்குள்ள பண்ணிடுவோம். ஹிடன் சார்ஜஸ் எதுவும் கிடையாது, கொலட்ரல் எதுவும் தேவையில்லை, முன்னாடி எந்த ஒரு அமௌண்ட்டும் கட்ட தேவையில்லை. 100% சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கும். ஃபிளெக்சிபிளான ரீபேமெண்ட் டென்யூர் கொடுக்குறோம். தென் எலிஜிபிலிட்டியை பொறுத்தவரைக்கும் ரொம்பவே சிம்பிளா இருக்கும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து இவங்க வழங்கக்கூடிய லோன் டீடைல்ஸ் அப்படின்னு பார்க்க இவங்க அப் டு 3 லேக் வரையிலும் ஆன்லைன்ல லோன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ரீபேமெண்ட் பண்றதுக்கான டென்யூரை பொறுத்தவரைக்கும் அதிகபட்சமா 36 மந்த் அப்படிங்கிறது அப்ரூவல் கிடைக்கக்கூடிய லோன் அமௌண்ட்டை பொறுத்து தரதாகவும் போட்டிருக்காங்க. ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட்டை பொறுத்தவரைக்கும் 20% இருந்து 70% வரையிலும் இருக்குன்னு போட்டிருக்காங்க. பட் இங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மென்ஷன் பண்ணல. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரைக்கும் 48% வரையிலும் அதிகபட்சமா கால்குலேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இதை தவிர்த்து ப்ராசஸிங் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் லோன் அமௌண்ட்ல 5% பிளஸ் GST அப்படிங்கிறது இருக்கும். லேட் ஃபீஸ் ஆனது அப்படின்னா ஒரு 150 அப்படிங்கிறது கலெக்ட் பண்றதாவும் போட்டிருக்காங்க. சோ அந்த விதத்துல லேட் பேமெண்ட் ஆனது அப்படின்னா ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் அப்படிங்கிறது டெஃபினட்டா கலெக்ட் பண்ணுவாங்க. அதையும் பாத்துக்கோங்க. இப்போ இதுல அப்ளை பண்றதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு பார்க்க நீங்க கண்டிப்பா ஒரு இந்தியன் சிட்டிசனா தான் இருக்கணும். ஏஜ் 21 வயசு கம்ப்ளீட் ஆகி இருக்கணும். அப்ளை பண்றதை பொறுத்தவரைக்கும் முன்னையே பார்த்துருந்தோம். செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன் அண்ட் சேலரிடு பர்சன் சொல்லிட்டு ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம். பட் மந்த்லி இன்கம் அப்படிங்கிறது 8,000க்கு மேல தான் இருக்கணும். அதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. இதை தவிர்த்து தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்க பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு அப்படிங்கிறது கட்டாயம் தேவைப்படும். இதை தவிர்த்து ஏதாவது ஒரு யூட்டிலிட்டி பில் பேமெண்ட்ஸ் அப்படிங்கிறது சப்மிட் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அது நெசசரி கிடையாது. பேன் அண்ட் ஆதார் டீடைல்ஸை சப்மிட் பண்ணாலே போதுமானது. இதை தவிர்த்து இன்கம் ப்ரூஃப் அப்படிங்கிறது கேட்கறாங்க. ஸோ அந்த விதத்தில் லாஸ்ட் 3 மாசத்துக்கான பே ஸ்லிப்பும் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டும் நீங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனா இருந்தாலும் சேலரிடு பர்சனா இருந்தாலும் இன்கம் ப்ரூஃப் சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். பட் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கிரெடிட் ஸ்கோரை நாங்க பாக்குறது இல்ல, கிரெடிட் ஸ்கோர் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன ஒர்ஸ்டா இருந்தாலும் கூட நாங்க வந்து அந்த அப்ளிகேஷனை கன்சிடர் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஆனால் இன்கம் ப்ரூஃப் அப்படிங்கிறது கேட்பாங்க. ஸோ உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் அந்த டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது ஓரளவுக்கு பெஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா அப்ரூவல் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறதுமே இருக்கு. ஓகே, அப்படியே இப்போ இவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்தோம் அப்படின்னா சேம் அதே டீடைல்ஸ் அப்படிங்கிறத இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அதிகபட்சமாக 3 லேக் வரைக்கும் லோன் அப்படிங்கிறது கிடைக்கும். குயிக்காகவே டிஸ்பர்சல் பண்ணிடுவோம். சிம்பிளான ப்ராசஸ் தான் இருக்கும். இன்ஸ்டன்டாகவே அப்ரூவல் கொடுத்துருவோம் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. தென் இவங்க லெஸ் கிரெடிட் ஹிஸ்ட்ரி இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற டீடைல்ஸை இவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டீடைல்ஸ் அப்படிங்கிறத இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க. வேணும்னா ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ கிரெடிட் ஸ்கோர் முன்ன பண்ண இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது இவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் தெளிவாக போட்டிருக்காங்க. ஓகே கேஸ், இதை தவிர்த்து எமர்ஜென்சி ஃபண்டுக்கு எடுக்கலாம் அந்த மாதிரி மானியத்தினே பொன்மானியன்னு சொல்லிட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகே கேஸ், இப்போ பார்த்த இந்த டீடைல்ஸ் எல்லாமே இவங்களுடைய பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் அஃபிஷியல் வெப்சைட்ல இருந்த டீடைல்ஸ் மட்டும்தான். இதை தவிர்த்து ரியல் டைம்ல இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் எனக்கு தெரிஞ்ச வரையிலும் சேலரிடு பர்சன் ஒரு சில நபர்கள் வந்து என்னுடைய சர்க்கிளில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அப்ரூவல் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு ரீசனபிளாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனுக்கு அப்ரூவல் கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரையிலும் இதுவரையிலும் ஒரு நபர்கள் கூட பார்த்ததில்ல செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனுக்கு இந்த அப்ளிகேஷனில் அப்ரூவல் கிடைச்சு. இன்கேஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸோ வியூவர்ஸ்க்கோ யாருக்காவது இந்த அப்ளிகேஷனில் ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனாக இருந்து லோன் அப்ரூவல் கிடைச்சிருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் அந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த வீடியோ பார்க்கக்கூடிய மற்ற நபர்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கேஸ்,
ஓவராலாக இன்னைக்கு பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபியூச்சரில் யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.